கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்ல. அண்ணன் கமலஹாசன் பேசுறது சும்மா கதை இல்ல, வரலாற்றை சொல்றாரு. அது ஏற்றுக்கிறது எதிர்த்துக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய KGF 1வது பகுதியை 2வது பகுதி இங்க சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. இப்ப நீதான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீதான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனா நாங்க செய்யல. ஏன்? தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்திலயா அவனோட பகையை காட்டுறது? படத்திலயா? படத்துல குடிக்கிற நீர்ல இதுலயாமா? இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழில் இருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. தமிழையே சனியன் ஒழிக்கணும்ன்றல, தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடணும் ஒரு இனம், உலகத்திலே கேடுகட்ட மானங்கட்ட இனம் தமிழன் தான். அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறான், அதுல இருந்து வந்ததுங்க ஏற்க மாட்டேங்க. அவரை நான் தலைவனை ஏற்கணுங்கிறத, இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் எங்கேயாவது இருந்துக்க பாருங்க. இதுதான் தமிழ் இறந்துச்சு. தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான். தாய்மொழியை அழிய விட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது. வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்ப நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறக்குது, 600 தெலுங்கு பிறக்குது, 1600. 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம்? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படி பிரிஞ்சிருச்சு. இப்படிதான் போச்சு. சாப்பிட்டீங்களா நீங்க? போஞ்சை சீரா நீரு, ஒரே வழி அளவுலதான் பேசிருப்பான். இப்படி போயிருச்சு. கடைசியா துளு. கன்னடமும் கடிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவேன் தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டு இருக்குது. அதை ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்தை தூக்கினார்கள். ஏனால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ. அது கன்னடமும் கடிதெலுங்கும் கவின் மலையாளமும் அதை சொன்ன அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிடும். அவங்க குறைவா நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழரின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான். 2600 5000 ஆண்டா கூட இருக்கலாம். 2 ஏக்கர்ல தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம் ஒரு கூட்டம், இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு கூட்டம். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்த நிலப்பரப்பு ஏது? ஒன்னா இருந்ததா? இப்படி ஒரு பேர்ல இருந்ததா? 2500 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடம்ங்கிற சொல்லு ஏது? திராவிடம்ங்கிற ஒரு நாடு ஏது? இதெல்லாம் ஏது? இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது? இதை தமிழர்கள் நாகரிகம், தமிழனுடைய பண்பாடு, தமிழனின் அடையாளம், தொன்மம் என்று சொல்ல வாய் வரல. அதை விட்டு கொடுக்க முடியாது. தமிழனுக்கு அந்த பெருமையை கொடுத்துடக்கூடாது. அதான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல். இந்த நிலையில்தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், உலகத்தில் 13 கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றதுங்கிறது. நான் அடிமையாக இருக்கிறேன், விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு, விடுதலை உணர்வு எழுச்சியுற்றது. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில் தான். இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியில் இருந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ் தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றது. குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரெழுச்சியாக வருகிறது. அதுதான் எளிய பிள்ளைகள். எங்களுக்கு 36 லட்சம் 40 லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிருக்காங்கன்னா இன்னும் மான உணர்வும் இன உணர்வு உள்ள தமிழர்கள் சாகல, எல்லாம் இருக்கா. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்ங்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம்.